பழந்தமிழ் இலக்கியம் பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு நூல் என்பது 15 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. 10 நீண்ட பாடல்களின் தொகுப்பு இது அமைந்துள்ளதால் இப்பெயர் பெற்றது. பத்துப்பாட்டு நூல்களை எளிதாக நினைவில் கொள்ள ஒரு பழைய வெண்பா உள்ளது. முருகு பொருநராறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினைய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை பாலை கடாத்தவும் 10. பத்துப்பாட்டு நூல்கள் பட்டியலிடுக. வரிசை நூல்கள். பெயர் ஆசிரியர்கள். பாடல்கள். தலைவன். அடிகள். எண்ணிக்கை. திரு முருகர் ஆற்றுப்படை. நக்கீரர் முருகன் 317. பொருநர் ஆற்றுப்படை. முடத்தாம கண்ணியார் கரிகால வளவன் 248. சிறுபன் ஆற்றுப்படை. நல்லூர் நத்தத்தனார் நல்லிய கோடன் 269. பெரும்பான் ஆற்றுப்படை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தொண்டைமான் இளஞ்சிறியன் 500. முல்லைப்பாட்டு. நப்புதனார் பாண்டியன் நெடுஞ்செழியன் 103. மதுரை காஞ்சி. மாங்குடி மருதனார் பாண்டியன் நெடுஞ்செழியன் 782. நெடுநல்வாடை. நக்கீரர் பாண்டியன் நெடுஞ்செழியன் 188. குறிஞ்சிப்பாட்டு. கபிலர் ஆரிய அரசன் பெருங்கொத்தம் 261. பட்டினப்பாலை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கரிகால வளவன் 301. மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை. பெருங்கௌசிங்கனார் நன்செய் நன் 583. சில முக்கியமான குறிப்புகள். மிக சிறிய நூல்கள். முல்லைப்பாட்டு 103 அடிகள். மிக பெரிய நூல்கள். மதுரை காஞ்சி 782 அடிகள். ஆற்றுப்படை நூல்கள். இதில் முதல் 4 நூல்களும் 10வது நூல்களும் மலைப்படுகடாம் ஆற்றுப்படை வகையை சேர்ந்தவை. அகப்பொருள் நூல்கள். முல்லைப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு. பட்டினப்பாலை. அகப்பொருள் நூல்கள். திரு முருகர் ஆற்றுப்படை. பொருநர் ஆற்றுப்படை. சிறுபன் ஆற்றுப்படை. பெருமான் ஆற்றுப்படை. மதுரை காஞ்சி. மலைப்படுகடாம் அகம் மற்றும் புறம். நெடுநல்வாடை எனிலும் பொதுவாக புறநானூறு வரிசையில் உள்ளது.